தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேமுதிக புதிய தலைவர் ஆகின்றார். தேமுதிக புதிய தலைவர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா உள்ளார். அவரது மகன் விஜய் பிரபாகரன் தேமுதிக இளைஞரணி செயலாளராக உள்ளார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தார். தற்பொழுது தோல்வியால் துவண்டு போய் உள்ளார் விஜய் பிரபாகரன். மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என முடிவு செய்துள்ளார். இந்த சூழ்நிலையில் அவரை உற்சாகப்படுத்துவதற்காக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா புதிய நடவடிக்கை எடுத்துள்ளார். தேமுதிக அவைத்தலைவராக தனது மகன் விஜய் பிரபாகரனை நியமிக்க முடிவு செய்துள்ளார். அரசியலில் தோல்வியால் துவண்டு போயிருக்கும் விஜய் பிரபாகரனுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுவதற்காக இந்த தலைவர் பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அவர் அரசியலுக்கு புதியவர். 2 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. விஜயகாந்த் மரணத்துக்கு பிறகுதான் அரசியலுக்கு வந்தார். தற்பொழுது தேமுதிக தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் பதவியை குடும்ப உறுப்பினர்கள் கைப்பற்றியுள்ளனர். தேமுதிக குடும்ப கட்சியாக 100% மாறிவிட்டது என்று சொல்லலாம். தற்பொழுது தேமுதிகவில் அதிகார போட்டி ஆரம்பித்துள்ளது. தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் பலர் பிரேமலதாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போதுள்ள சூழ்நிலையில் பிரேமலதா தனது கட்சியை குடும்ப கட்சியாக மாற்றிவிட்டார் என்றே சொல்லலாம்.